வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். லாஸ்பேட்டையில் உரிமையாளர் அனுமதி இல்லாமல் வீட்டில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய மின்துறை அதிகாரிகள். கையும் களவுமாக பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். 15 ஆண்டு காலம் தினக்கூலியாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டும். தங்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள். புதுச்சேரி அரசு மழலையர் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி. பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த ரோபோ வேடம் அணிந்த குழந்தை. புதுச்சேரியில் நுகர்வோரின் அனுமதியின்றி மின்துறை அதிகாரிகள் எதிர்க்கட்சி தொகுதிகளில் உள்ள வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஸ்மார்ட் மீட்டரை எடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பாரதிதாசன் வீதியில் ஒரு வீட்டின் மின் மீட்டர் பழுதானதை மாற்ற கடிதம் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் வீட்டின் உரிமையாளருக்கு தெரிவிக்காமல் அனுமதியின்றி மின்துறையால் புதியதாக பொருத்தப்பட உள்ள ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மின்துறை ஊழியர்களை கையும் களவுமாக பிடித்து உடனடியாக இந்த மீட்டரை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார். இதனையடுத்து மின்துறை சார்பில் கொண்டு வரப்பட்ட அனைத்து ஸ்மார்ட் மீட்டர்களையும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பறிமுதல் செய்து ஏற்கனவே பொருத்தப்பட்ட மீட்டர்களை அப்புறப்படுத்தும் வரை இதனை கொடுக்க மாட்டோம் என எடுத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மின்துறை செயல்பாட்டை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்துறை ஊழியர்களும் விரைவில் பொருத்தப்பட்ட மீட்டர்களை எடுத்து செல்வதாக கூறியதை அடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏ மற்றும் ஆதரவாளர்கள் அங்கிருந்து சென்றனர். லாஸ்பேட்டை தொகுதி எதிர்க்கட்சி தொகுதி என்பதால் சோதனை எலியாக புதுச்சேரி அரசு பயன்படுத்துகிறதா? இந்த ஸ்மார்ட் மீட்டரை மின்துறை அமைச்சர் அல்லது முதலமைச்சர் தொகுதியில் பொருத்தாதது ஏன் என்றும் வைத்தியநாதன் எம்எல்ஏ கேள்வி எழுப்பினார். திமுகவுடைய உட்பட்ட இந்தியா கூட்டணி இந்த மின்துறை தனியார் மயமாவதையும் இந்த மீட்டர் மாற்றுறதையும் நாங்க எதிர்ப்பா நாங்க பல போராட்டங்களை முன்னெடுத்து செஞ்சிருக்கிறோம். ஆனா சோதனையா பாத்தீங்கன்னா லாஸ்பேட்டை தொகுதியில முதல் முறையா நேற்று ஒரு 4 நாட்கள் ஊர்ல இல்ல. நேற்று எனக்கு போன் மூலமா ஒரு தகவல் வந்தது, இந்த மாதிரி மீட்டரை மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மீட்டர் என் தொகுதியில முதல் மீட்டரை மாற்றும் போது நான் வந்து காலையிலே முதல் முறையா எந்த இடத்த மாத்துறாங்கன்னு பார்க்க வரும்போது இந்த மீட்டர் அவங்க எந்த மீட்டர் நாங்க வேணாம்னு சொல்லணுமோ, எது போராட்டம் பண்ணி இது வந்தா பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொன்னமோ அந்த மீட்டரை பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. நாங்க ஏற்கனவே மீட்டர் பழுதா எடுத்து மீட்டர் எரிஞ்சு போச்சுன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா மீட்டர் வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, புதுசா வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அலைய விடுவாங்க எங்களை. இப்ப கிட்டத்தட்ட விசாரிச்சேன், 7000 ரூபாய் உள்ள மீட்டரை ஃப்ரீயா பொருத்துறாங்க. எப்படிடா இது, எதனால ஃப்ரீயா பொருத்துறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த மீட்டர் இதை அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமலே அவரு கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு மீட்டர், அவங்க பிக்ஸ் பண்றது 3 மீட்டர் ஸ்மார்ட் மீட்டர். அதாவது இது அவங்க உட்கார்ந்த இடத்துல ஆபரேட் பண்ற ஒரு மீட்டர். இது எப்படி ஏற்கனவே பொதுமக்கள் மின் கட்டணம் பற்றாக்குறை, அதாவது மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க, பணம் கட்ட முடியலன்னு ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு அப்செட் ஆகி போயிருக்காங்க. இந்த நேரத்துல இந்த மீட்டரை பிக்ஸ் பண்ணி இந்த மீட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இப்ப நான் கேட்டேன். இவங்க உட்கார்ந்த இடத்துல ஆபரேட் பண்றாங்க. அதாவது இந்த பணம் கட்டலன்னா அங்கேயே ஆஃப் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்துருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறாங்க, இல்ல உடம்பு சரியில்லை, ஒரு சர்க்கரை நோயாளி, நீரிழிவு நோயாளி, ஒரு சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க, இந்த மாதிரி பேஷண்ட் உள்ள வீட்டுல இந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும்? அதனால இந்த தொகுதி நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க இங்க பிக்ஸ் பண்றது நிறுத்துங்க, ஒட்டுமொத்தமா நிறுத்துங்க. அப்படி பிக்ஸ் பண்ணணும்னா மின்துறை அமைச்சர், முதலமைச்சர் அவங்க தொகுதியில பண்ணிட்டு அப்புறம் இங்க பண்ணுங்க. 15 ஆண்டு காலம் தினக்கூலியாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா வலியுறுத்தியுள்ளார். 2011ஆம் ஆண்டு முதல் கடந்த 15 ஆண்டுகளாக தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் 196 கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி இன்று ஒரு நாள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர் சங்க தலைவர் காத்தவராயன் தலைமையில் சட்டமன்றம் அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஊழியர்கள் தங்களது குடும்பத்துடன் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு ஆதரவாக திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா போராட்டத்தில் பங்கேற்று ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா 15 ஆண்டுகளாக பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையிலும் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் காலம் கடத்துவது கண்டிக்கத்தக்கது என்றும், எனவே
உடனடியாக 196 ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இதில் திமுக மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, பொருளாளர் இரா செந்தில்குமார் எம்எல்ஏ, பொதுக்குழு உறுப்பினர் கோபால், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், உப்பளம் சக்திவேல், தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் மெழுகுவர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலையில் தொடங்கிய மெழுகுவர்த்தி ஊர்வலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி ஸ்டாண்ட்ஸ் வித் டெல்லி கார் வெடிப்பு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி போன்ற பதாகைகளை ஏந்தி பங்கேற்றனர். அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக 2 கிலோமீட்டர் தூரம் சென்ற பேரணி தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயம் அருகே நிறைவு பெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 25 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். முன்பு இருந்ததை விட தற்போது தீவிரவாதம், குண்டுவெடிப்பு சம்பவங்கள் குறைந்துள்ளது என்றும் இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு என்று கூறிய அவர், இதில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், உலகம் முழுவதும் பல நாடுகளில் இது போன்ற தீவிரவாத செயல்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது என்றும், ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், நிபுணர்களாக இருக்கட்டும் இதனை எதிர்த்து தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவும், அவர்கள் சரியாக பணியாற்றியதால் தான் வெடிகுண்டை முன்கூட்டியே கண்டுபிடித்துள்ளதாகவும், அதன் விளைவாகவே பெரிய பாதிப்பு தடுக்கப்பட்டு அதன் எதிர்வினையாக இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளதாக கூறப்படுகிறது என கூறினார். நேற்று டெல்லியில் ரெட் ஃபோர்ட் பக்கத்தில் பாம் பிளாஸ்ட், காரில் வந்து பாம் பிளாஸ்ட் ஆச்சு. அதில் 13 பேர் உயிர் இழந்திருக்காங்க. 25 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இதை வந்து ஃபரீதாபாத் போலீஸ் வந்து முன்னாடியே அந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸை வந்து பாம்புக்கு தயாரிக்கக்கூடிய அமினோ நைட்ரேட் இந்த மாதிரி பொருட்களை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 2900 kgs மேலே சீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட விளைவாக அந்த பாதிப்பில் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணுங்கிற நோக்கத்துலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதை எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். இங்கே தான் நம்ம வந்து ஆஸ் எ இந்தியன் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ஒரு நேஷன் பில்டிங்கில் நம்ம வந்து எல்லாருமே இதில் அங்கிருந்த இறந்த மக்களுக்கு ஒரு மனசார இரங்கல் ஆறுதல் தெரிவிக்கிற விதமாக இந்த மாதிரி ஒரு ஊர்வலத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்தினோம். ஸோ இதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி கேண்டில் ஏற்றி நாங்கள் இன்றைக்கி பாத யாத்திரை பண்ணி வந்திருந்தோம். போலி விளம்பரம் வெளியிட்டு 31 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 5 பேருக்கு தலா 5 மாதம் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. புதுச்சேரியை சேர்ந்தவர் சேதுராமன், கான்ட்ராக்டர். இவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சமூக வலைதளமான பேஸ்புக்கில் வைசாக் ஸ்டீல் என்ற நிறுவனம் பெயரில் மார்க்கெட் விலையை விட 10% குறைவாக டிஎம்டி கம்பி தருவதாக வந்த விளம்பரத்தை பார்த்து 30,97,000 ரூபாய் முன்பணம் செலுத்தி ஆர்டர் செய்தார். ஆனால் ஆர்டர் கொடுத்த கம்பிகள் வரவில்லை. புகாரின் பேரில் புதுவை சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து மகாராஷ்டிராவை சேர்ந்த ராகுல் குமார் சிங் வயது 30, பீகாரை சேர்ந்த உத்தம் விஷால் குமார் வயது 24, ராய்ஷன் குமார் வயது 24, அபிஷேக் குமார் வயது 27, பெங்களூருவை சேர்ந்த தயானந்த் வயது 30 ஆகியோரை கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 34 லட்சம் ரூபாய், 40 செல்போன்கள், லேப்டாப் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 5 பேர் மீதும் புதுவை முதன்மை குற்றவியல் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். அரசு தரப்பில் உதவி அரசு வக்கீல் கணேஷ் ஞான சம்பந்தம் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி யஸ்வந்த் ராவ் இங்கர்சோல் குற்றவாளிகள் 5 பேருக்கும் தலா 5 மாத சிறை தண்டனை மற்றும் தலா 20,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். இதனை அடுத்து அவர்கள் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். நெல்லித்தோப்பு தொகுதி பிள்ளையார் கோவில் உள்ள விடுபட்ட பகுதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பிள்ளையார் கோயில் வீதியில் உள்ள விடுபட்ட பகுதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள்
ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மழலையர் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 210 படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. அதில் குழந்தை வடிவில் உருவாக்கப்பட்ட ரோபோ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி நகர பகுதியில் இயங்கி வரும் எக்கோலஸ் ஆங்கிலஸ் அரசு தொடக்க பள்ளியில் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை சுமார் 262 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தனியார் பள்ளிக்கு இணையாக இருக்க வேண்டும் என பல்வேறு முயற்சிகளை பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் செய்து வருகின்றனர். அந்த வகையில் மாணவர்களின் அறிவியல் திறனை வெளிக்கொண்டு வரும் வகையில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சுமார் 210 மாணவர்கள் தங்களின் பல்வேறு படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். கண்காட்சியை பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார் தொடங்கி வைத்தார். குறிப்பாக இந்த கண்காட்சியில் சந்திராயன் குடிநீர் சுத்திகரிப்பு மாதிரி இயந்திரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சோலார் விழிப்புணர்வு, பிளாஸ்டிக் தவிர்த்தல், குடிநீர் சேமிப்பு உள்ளிட்ட அறிவியல் சார்ந்த மின் சாதன பொருட்கள் என பல்வேறு படைப்புகள் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக ரோபோ உடை அணிந்து விண்வெளியில் நடந்து செல்வது போல ரோபோ போல் நடந்தும் பேசியபடியும் செயல்பட்ட மாணவரின் ரோபோ உடை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 2 செல்வி, பேராசிரியர்கள் கணேசன், அருணகிரி, மரியராஜ்குமார் நடுவர்களாக செயல்பட்டனர். மாணவர்களின் பல்வேறு படைப்புகளை சக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பார்த்து ரசித்தனர். இது குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவகுமார் கூறுகையில், பள்ளியில் குழந்தைகளுக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கும் பாடங்களை படிப்பது மட்டுமல்லாமல் கையால் தொட்டு பார்த்து செய்யும் செய்பொருளாக உருவாக்கும் வகையில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது. இது போன்று மாணவர்கள் அறிவியல் சார்ந்த பொருட்களை உருவாக்கும் போது மேலும் அவர்களுடைய அறிவியல் மற்றும் கற்றல் திறன் மேம்படும் என தெரிவித்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லப்போர்ட் வீதியில் உள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிலத்தடி நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட லப்போர்ட் வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 8000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட நிலத்தடி நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகள் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் 2 பிரிவு மூலம் 7 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் துவங்கி பூமி பூஜை விழா நடைபெற்றது. காலை 9:30 மணி அளவில் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் பிரிவு 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் ஆனந்த் பத்மநாபன் மற்றும் பிரியதர்ஷினி, பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் 2 பிரிவு அதிகாரிகள் விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள், அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வாக்காளர் படிவத்தை பூர்த்தி செய்வது எப்படி என புதுவை கலெக்டர் குலோத்துங்கன் விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், புதுவையில் வாக்காளர் திருத்தம் பணி நடந்து வருகிறது என்றும் பிழையில்லாத வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாகவும், முதல் கட்டமாக கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பதிவு அதிகாரி வீடு வீடாக சென்று வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் அளித்துள்ளார் என்றும், இதுவரை புதுவையில் 91.40% படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள 9% இடமாற்றம், இறந்தவர்கள், வேறு மாநிலம், வீட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம், படிவம் பெறாதவர்கள் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு படிவங்களை பெறலாம் என்றும், இணையதளத்தில் அதிகாரிகள் விவரங்களை பெறலாம் எனவும், 1905 கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டும் விவரங்களை பெறலாம் என்றும், ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்காளர் பதிவு அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களிடமும் கணக்கெடுப்பு படிவத்தை பெறலாம் எனவும், இந்த படிவத்தை திரும்ப பெறும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அவர்களிடம் கேட்டும் பதிவு செய்யலாம் என்றும், படிவத்தில் சமீபத்திய புகைப்படம் ஒட்ட வேண்டும், முதல் பாகத்தில் வாக்காளர்கள் தங்கள் முகவரி விவரங்களை எழுத வேண்டும், வலதுபுற காலத்தில் 2002 வாக்காளர் சிறப்பு திருத்த பணியில் இடம்பெற்றவர்கள் தங்கள் விவரங்களை பதிய வேண்டும், இடதுபுறத்தை பூர்த்தி செய்யவே தேவையில்லை, 2002 பட்டியலில் இடம்பெறாதவர்கள் இடதுபுறம் உள்ள பட்டியலில் தாய், தந்தை, தாத்தா போன்றவர்களின் விவரங்களை பதிய வேண்டும் என்றும், இந்த விவரங்களை இணையதளத்தில் உள்ள தகவல்களை பெற்று நிரப்பலாம் என்றும், இல்லாவிட்டால் படிவம் பெற வரும் அதிகாரிகள் அவற்றை நிரப்ப மக்களுக்கு உதவுவார்கள் என்றும், படிவத்தில் கையொப்பம் இட்டு அளிக்க வேண்டும்,
2 படிவத்தில் ஒன்று ஒப்புகை சீட்டாக மக்களிடம் திருப்பி அளிக்கப்படும் என்றும், வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், மக்கள் வாக்குரிமையை பெற இந்த படிவங்களை சரியான நேரத்தில் பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும் எனவும், வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் குறை தீர்ப்பு நாட்களில் உரிய ஆவணங்களை அளித்து விண்ணப்பித்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெறலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்ப நம்ம பிழையில்லா வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணியில புதுவை மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு இருக்காங்க. இதன் முதற்கட்டமாக நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடா போயிட்டு நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய கணக்கெடுப்பு படிவத்தை வீடு வீடா கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் புதுவையில 91.40% வாக்கெடுப்பு படிவம், அதாவது இந்த கணக்கெடுப்பு படிவம் கொடுத்து முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9% கொடுக்காம இருக்காங்க. இந்த 9% வாங்காம இருக்கிறது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை அந்த வாக்காளர் இறந்து போயிருக்கலாம், இல்லை பர்மனண்டா இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருக்கலாம், இல்லை வேற எங்கேயாவது போய் பர்மனண்டா செட்டில் ஆயிருக்கலாம். இது காரணங்களா இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பேர் வேலை நிமித்தமாவோ இல்லை வெளியூருக்கோ இல்லை அவங்களுடைய சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்காக வெளியே போயிருக்கலாம். அவங்கள இது வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு படிவம் வாங்காம இருக்கிறவங்க இமிடியேட்டா எங்களுடைய வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கணக்கெடுப்பு படிவத்தை வாங்கிக்க முடியும். எப்படி வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளை நாங்கள் தொடர்பு கொள்ளலாம்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. ஒன்று நம்ம voters.eci.gov.in அப்படிங்கிற வலைத்தள முகவரி போனீங்கன்னா கனெக்ட் யுவர் பிஎல்ஓ, கால் யுவர் பிஎல்ஓ ஆர் புக்கே கால் வித் யுவர் பிஎல்ஓ அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த ஃபெசிலிட்டி மூலமாக அவங்க அந்த பிஎல்ஓவை கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, எங்களுடைய சிஓ வெப்சைட் புதுச்சேரி CEO.py.gov.in அப்படிங்கிற வலைத்தள முகவரிக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு பிஎல்ஓ நம்பரும், அவங்களோட நேமும், அவங்களுடைய தொகுதி நம்பரும், அவங்களுடைய வாக்குச்சாவடி எண் நம்பரும் நாங்கள் போட்டிருக்கோம். அது மூலமாகவும் மக்கள் அந்த வாக்குச்சாவடி நிலை அதிகாரியை தொடர்பு கொண்டுக்க முடியும். மூணாவது, நம்ம மாவட்ட அலுவலகத்தில் 1950ங்கிற கட்டுப்பாட்டு அறை இருக்குது. இது ஒரு கட்டணமில்லா தொலைபேசி வசதின்னு இருக்குது. இதுக்கு மூலம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுறது மூலமாகவும் மக்கள் அவங்களுடைய வாக்குச்சாவடி நிலை அதிகாரி யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணி இந்த கணக்கெடுப்பு படிவத்தை வாங்கிக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு தொகுதியிலையும் வாக்காளர் பதிவு அதிகாரி ERO என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பதிவு அதிகாரி இருக்காங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை அவங்களுடைய அலுவலகத்துக்கு நேராக சொல்கிறது மூலமாகவோ அவங்க கணக்கெடுப்பு படிவத்தை வாங்கிக்க முடியும். பிஎல்ஓ நீங்கள் சொன்னீங்கனாலே போதும், பிஎல்ஓ உங்கள் வீட்டில் நேராக கணக்கெடுப்பு படிவத்தை மீதம் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது ஒன்று. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.